அரசு பேருந்துகளை கரும்பு லாரி ஓட்டுநர்களை வைத்து சட்டவிரோதமாக இயக்குவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தத்திடம் சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இன்று போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது தான் இதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்து இன்று போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் சிஐடியுடைய மாநில தலைவர் இருக்கிறார், போக்குவரத்து தொழிற்சங்களுடைய மாநில தலைவர் கேட்கலாம். சவுந்தரராஜன் தோழர் வணக்கம். இந்த நேரத்தில் போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு? அரசை பொறுத்தவரை 90% பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதாக கூறுறாங்க. யாரை வைத்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து துறையில்? அதாவது தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்து இதை செய்கிறோம். ஒரு சங்கம் அல்ல, எல்லா சங்கங்களும், எல்லா சங்கத்திலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஒருவேளை அவங்க தலைமை இல்லைன்னா கூட உறுப்பினர்கள் மனப்பூர்வமாக இந்த வேலை நிறுத்தம் நடக்கணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். காரணம், அந்த கோரிக்கை நியாயம். இப்போ இன்றைக்கி வேலை நிறுத்தம் என்று அறிவித்து வேலை நிறுத்தம் தொடங்கிய பிறகு ஒரு 30% 40% பேருந்துகளை அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இயக்கி கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக வேலை நிறுத்தம் தொடங்குகிற அன்று இது நடக்கும். வெளியிலிருந்து ஆளை கொண்டு வருவாங்க. நேற்று இறங்க வேண்டிய தொழிலாளியை இறங்க விடாமல் தங்க வச்சு பண்ணுவாங்க. இங்கேயே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரர்கள் வருஷக்கணக்காக வேலை செய்யாமலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தொழிலாளிகள் அவங்கள வண்டியில் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி சில காரியங்கள் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. அப்படி 30% 40% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதை 95%, 100% என்றெல்லாம் அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த புள்ளி விவரங்கள் உண்மை அல்ல. பல இடங்களில் தனியார் ஓட்டுநர்களை வைத்து இயக்கப்படுவதாகவும் இந்த கரும்பு லாரி ஓட்டக்கூடியவர்கள்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சாத்தியம் இருக்கு? அதாவது இப்போ நீங்கள் இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா கரும்பு லாரி ஓட்டுனவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பஞ்சாயத்து போர்ட்டில் ஜீப் ஓட்டினவர், பஞ்சாயத்து போர்ட்டில் இது ஓட்டினவர், முனிசிபாலிட்டியில் லாரி ஓட்டினவர், அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்துங்க என்று சொல்லி அந்த ஏற்பாடுகளே அவங்க பண்ணுறாங்க. அவங்க இந்த ஆள் குறைய குறைய என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களெல்லாம் ஏற்றுவாங்க. இப்போ ஏற்றிருக்காங்க, ஆள் குறைய குறைய அவங்க ஏற்றுவாங்க. அப்படி இந்த ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் முடிச்சு செகண்ட் ஷிஃப்ட்லாம் வரும்போது, பிறகு நாளை வரும்போது ரொம்ப பற்றாக்குறை ஏற்படும். அப்போ இவங்களை முழுவதையும் இன்னும் முழுமையாக பயன்படுத்துவாங்க. அது முழுவதும் கடுமையான விளைவுகளை சாலைகளில் உண்டாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. நான் அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அதை தயவுசெய்து நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அமைச்சருடன் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் முற்றிலுமா தோல்வியில் முடிஞ்சிருக்கு. மீண்டும் இன்றைய தினத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்க அரசு இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு, இல்லை இந்த போராட்டத்தை அரசு நடத்துங்கன்னு வேடிக்கை பார்க்குதா? என்ன செய்யுது அரசு? அதாவது அரசு இதுவரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டால் எந்த நேரமும் நாங்கள் போவோம். ஏன்னா பிரச்சனையை முடிவு கொண்டு வரதில் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. அரசு அக்கறையற்று இருக்கிறது. இந்த போராட்டத்தை அடக்கலாம் ஒடுக்கலாம் என்ற முறையிலே அவர்கள் அணுகுகிறார்கள். இது ஒரு தவறான அணுகுமுறை, சட்டவிரோதமான அணுகுமுறை. அது தொழில் அமைதியை, ஒரு நீண்ட காலத்துக்கு கசப்புணர்வை இந்த தொழிலில் உண்டாக்குங்கிறத அரசு உணரணும். ஏற்கனவே என்னென்ன கோரிக்கைகளுக்காக எல்பிஎஃப் உட்பட, திமுக உட்பட, இந்த முதல்வர் உட்பட எல்லோரும் ஆதரித்த அந்த கோரிக்கைகளுக்காக இப்போது போராடுகிறோம் என்கிற அந்த நியாயத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டாவது இதை முடிக்க முன்வரணும். இதை முடிக்க முன்வராவிட்டால் இந்த போராட்டம் நீடிக்கும். இப்போ இதே நேரத்தில் அரசு அழைச்சால் பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்றீங்க. எத்தனாயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனாயிரம் தொழிலாளர்களுக்கு இன்னும் அந்த நிலுவைத் தொகையெல்லாம் கிடைக்காம இருக்கு? அதே நேரத்தில் திமுகவுடைய மிக முக்கியமான வாக்குறுதி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துறது உட்பட என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் இன்னமும் நிலுவையில் இருக்கு? இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆதரித்த கோரிக்கைகள் தான் இப்போயும் இருக்கா, இல்லை இதில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அதாவது இப்போ எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்கன்னா 96,000 ஓய்வு பெற்ற ஊழியர்கள், 30 வருஷம் பணி முடிச்சு போனவங்க, அவங்களுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் தர வேண்டிய பணத்தை தராமல் கையில் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா அவனுக்கு இழப்பு. அப்போது அது 96,000 பேர் அதில் பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 8 வருஷமாக அதை கொடுக்காமல் இருக்காங்க. பழைய பாக்கின்னு பார்த்தா 2,000 கோடி. அப்போ இது 96,000 பேருடைய காசு. 1,12,000 பேருக்கு 4 மாத டியர்னஸ் அலவன்ஸ் பாக்கி இருக்குது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ரெண்டும் தான் பணப்பலன் என்று நாங்கள் கேட்குறது. இது எல்லாமே அவர்களுக்குரியது, எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கேட்கல. நீ தர வேண்டியதை தராமல் வச்சுருக்கீங்க, கொடுங்க.
தர வேண்டியதை தராமல் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க, அந்த காசை கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 8 வருஷம் அதை உடனடியாக கொடுங்கங்கிறது தான் கோரிக்கை. இப்போ அரசு கூறும் பொழுது 90% பேருந்துகளை இயக்குறதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையானது? எத்தனை சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு? எத்தனாயிரம் தொழிலாளர்கள் தற்பொழுது பணியில் இருக்காங்க? எத்தனாயிரம் தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க? எதனால இந்த கான்ஃபிளிக்ட்? தொழிற்சங்கங்களுக்கும் அரசு சொல்லக்கூடிய இந்த கணக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அரசு ஏதாவது இதுல 90% பேருந்துகள் நாங்கள் இயக்குறோம்னு அவங்களுக்கு சாதகமாக சொல்றாங்களா, இல்லை உண்மை நிலவரம் என்னவா இருக்கு? அதாவது அரசு சொல்லக்கூடிய பஸ் ஓடுவது தொடர்பான புள்ளி விவரம் தவறான புள்ளி விவரம். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 30லிருந்து 40% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 90%, 100%, 166% என்று சொல்வதெல்லாம் உண்மையல்ல. அது படிக்க வராமல் இருக்கிற தொழிலாளிகளை பயமுறுத்துவதற்கு, அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியில் அரசாங்கம் பெரிய வெற்றி கொடி நாட்டி விட்டது என்று காட்டுவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய தவறான கருத்துக்கள், தவறான புள்ளி விவரம். உண்மையில் தொழிலாளிகளில் 60%க்கும் மேற்பட்டவர்கள் காலையில் ஏஎம் ஷிஃப்ட்டில் ஆப்சண்ட் ஆகி இது பண்ணிட்டாங்க. பிஎம் ஷிஃப்ட்டில் அது தெரியும், இன்னும் கொஞ்சம் கூடும். எப்படியும் 70-80% தொழிலாளிகள் வேலைக்கு வர மாட்டாங்க. அரசியல் கட்சி என்கிற அடிப்படையில் திமுகவை சேர்ந்த ஒரு சிறு பிரிவு, அதுதான், அது கூட எல்லோரும் போக மாட்டாங்க, ஒரு சிறு பிரிவு. அதுக்கு மேலே வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இயக்குவதற்கான முயற்சி இது தொடரும். அவங்க இந்த மத்தியானம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம். அதை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அது விபத்தில் முடியும், மற்றதில் முடியும், பல்வேறு பொருள் இழப்பில் போய் அது முடியும். அது ஒரு விஷ பரீட்சையாக முடியுங்கிறது தான் அரசுக்கு புரிஞ்சுக்கணும். இல்லை, பல டிப்போக்களில் நேற்று வந்த தொழிலாளர்கள் இரவு தங்க வைக்கப்பட்டு காலையில் பேருந்து இயக்கதா கேள்விப்பட்டிருந்தேன். அதே போன்று இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த போராட்டத்துடைய வலு அதிக அளவில் தெரியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். இப்போ காலையில் வந்திருக்கிறவங்க ஓட்டுறாங்க, மத்தியானமும் அவங்கள ஓட்ட வைக்க அவங்க எடுப்பாங்க. அது நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க, நான் ஓட்டிட்டேன் நான் போகிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. பிஎம்முக்கு வர வேண்டியவங்க வராமல் வீட்டில் நின்றுவாங்க. அப்போ அதை இயக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இது இப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதை மேக்கப் பண்ணுறதுக்கு புதுசாக ஆள் எடுப்பாங்க, மற்றது பண்ணுவாங்க. அதுவும் அவங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் எடுத்துட முடியாது. எடுத்து ஓட்ட வர்றவங்க இந்த பேருந்துகளை இந்த வழித்தடங்களில் மற்ற தொழிலாளி, ஏற்கனவே எங்கள் தொழிலாளி இயக்கிற மாதிரிலாம் இயக்க முடியாது. இந்த பேருந்தே பழுதுபட்டது, 15 வருஷத்துக்கு வயசானது, அப்படிப்பட்ட பேருந்துகள். அதில் வர்றபோது பலவிதமான தவறுகள், மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது அரசு கைவிடணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இது போக்குவரத்துறைன்றது ஒரு சேவைத்துறை. அந்த சேவைத்துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்றணுன்றது அரசுடைய எண்ணமா இருக்கா, இல்லை என்ன செய்யணும்னு அரசு நினைக்கிறாங்க? உங்களுடைய தொழிற்சங்கத்துடைய பார்வையில் இருந்தது. அதாவது நாங்கள் பல அரசுகளை பார்த்துட்டோம். போக்குவரத்து என்பது ஒரு அத்தியாவசியமான துறை. அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுடைய கடின உழைப்பு தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ப அந்த தொழிலாளிக்கு எந்த மரியாதையும் போக்குவரத்து அரசாங்கம் கொடுக்கல. அவங்கள ஒதுக்குறாங்க, அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்க, அவங்கள பாகுபடுத்துகிறார்கள்.